உங்களுக்கெல்லாம் அந்த சிஇஓ வச்சுதான் இவ்வளவு கான்ஃபிடன்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் கௌதம் கிங் கார்ப் சிஇஓக்கு ஒர்க் பண்றாரு. இப்ப அவரே எங்க பக்கம் தான் இருக்காரு. சோ இப்ப ஒழுங்கா வாய பொத்திக்கிட்டு மண்டி போட்டு மன்னிப்பு கேளு. நான் இந்த பொடிப்பை முன்னாடி மண்டி போடணுமா? ஹலோ, என்ன நடக்குது இங்க? சாரி சார், இந்த நாய் லாவண்யா கிட்ட காலையில இருந்தே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். மிஸ் லாவண்யா, சாரி ஃபார் த ட்ரபிள். கிங் காப் சிஓ தான் நீங்க அனுப்புனாரு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். ஸ்ருதிராஜ், லாவண்யா உங்க கம்பெனில ஜாயின் பண்றது உங்களுக்கு தான் பெருமை. ஆனா நீங்க அவங்கள வேணான்னு அவமானப்படுத்துறீங்க. அதனால உங்க கம்பெனியை பேங்க்ரப்ட் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் கௌதம். அனி, இந்த சின்ன பையன்ட்டெல்லாம் நீ எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற? நீ என்னோட ஒய்ஃப். இப்போ இன்னில இருந்து நீ யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஓ, என்னை எதிர்த்துட்டு நீங்க எல்லாரும் இந்த கம்பெனியை நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? யார் அண்ணி? உங்க அப்பா கால் பண்ணி கேளுடா. அர்ஜுன், இவன் கூட சண்டை போட வேண்டாம். பிரகாஷ் ஃபேமிலி ரொம்ப பவர்ஃபுல். கவலைப்படாத. இந்த பிரகாஷ் அப்புறம் உனக்கு பார்த்த அந்த மாப்பிள்ள யாருமே என் முன்னாடி ஒன்னும் இல்ல. பைத்தியக்கார நாயே, உன் திமிரால என் மொத்த குடும்பமும் நடு ரோட்டுக்கு வந்து நிக்க போகுது. ஒழுங்கா கௌதம் சார் கிட்ட மண்டி போட்டு மன்னிப்பு கேளு. கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கீங்களா பெரியவரே? பிரகாஷ் வந்துட்டு இருக்காரு. அவரு வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். அவர் வராருன்னு நீதாண்டா பயப்படணும். ஏன்னா நீ லாவண்யாவை அவமானப்படுத்தி இருக்க. அவங்க யாரு, அவங்க பவர் என்னன்னு இன்னைக்கு நீ பாப்ப. வெட்டிங் கிஃப்ட்ஸ் கொண்டு வாங்க. கிங் கார்ப் சார்பா லாவண்யாவுக்கு வெட்டிங் கிஃப்ட்ஸ் வந்திருக்கு. கிஃப்ட் நம்பர் 1, டைமண்ட் வாட்ச் லாவண்யா. வேர்ல்டுலயே இது ஒண்ணு மட்டும் தான் மேனுஃபேக்சர் ஆகியிருக்கு. கிஃப்ட் நம்பர் 2, பிரைவேட் யாச்சோட கீ. இதோட வர்த் $3 million. கிஃப்ட் நம்பர் 3, லக்ஸரி மேன்ஷன் இன் ஹில் ஸ்டேஷன். இவ்வளவு காஸ்ட்லி கிஃப்ட்ஸா? அந்த டைமண்ட் வாட்சே பல கோடி ரூபாய் மதிப்பு போகுமே. என்ன வெட்டிங் கிஃப்ட்ஸா? எனக்கா? ஆமா லாவண்யா, அதுவும் கிங் ஆஃப் சிஇஓவே கொடுத்திருக்காரு. எஸ் மேம், சிஓ ஆர்டர் போட்டாரு. நான் தான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணேன். சிஓ உங்களை அவ்வளவு லவ் பண்றாரு மேடம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். ஆனாலும் அவர் என்ன எவ்வளவு லவ் பண்றாரு. இவளுக்கு இன்னும் தெரியல நம்ம தான் சிஇஓன்னு. இவளுக்கு இந்த உலகத்தையே கொடுக்க நினைச்சோம். ஆனா ஒண்ணு கூட விடாம விட்டு எல்லாத்தையும் திரும்ப எடுத்துக்கலாம். என்ன பண்ணணும்னு யோசிச்சு பண்ண லாவண்யா. கண்டிப்பாமா, என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஸ்ருதிராஜ், லாவண்யாவை அப்பாயிண்ட் பண்றது கிங் காப் சிஇஓ. மொத்த சாம்ராஜ்யத்தையும் கட்டி ஆள்ற ஒருத்தர். அதை டினைட் பண்றீங்க. நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திக்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. நீ நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்ட ஸ்ருதி. எல்லாம் பயப்படுறீங்களா இப்போ? லாவண்யா மேம், சிலிகான் டெக்கு வேணும்னா உங்க அருமை தெரியாம இருக்கலாம். ஆனா நான் உங்களை ஹையர் பண்ண விரும்புறேன். எங்களுக்கு நீங்க ஹெட் ரிசர்ச்சா வாங்க. உங்களுக்கு நாங்க $5 million தரோம். நான் உங்க ஆஃபரை அக்செப்ட் பண்றேன். என் பொண்ணு கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்க நீங்க. ஸ்ருதிராஜ், இப்ப நீ ஒண்ணுமே இல்லாத ஒரு பொண்ணு. ஆனா நான் கிங் கார்ப் சிஇஓவை கட்டிக்க போற ஒரு பொண்ணு. அவரோட மொத்த சாம்ராஜ்யத்துக்கும் நான் தான் ராணி. இப்ப நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும். என் ஒய்ஃபையே மன்னிப்பு கேட்க சொல்றியா நீ? அடேங்கப்பா, பிச்சைக்காரனுக்கு வாய் கொழுப்ப பாரு. பொண்டாட்டிய காப்பாத்த வந்துட்டாராமா. உன் நாடகத்தை நிறுத்த அர்ஜுன். ஸ்ருதிராஜ் காசு சுருட்ட வந்த கேவலமான ஃப்ராடுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப அவளே ஒரு பிச்சைக்காரி ஆக போறா. ஆனா உங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கு. என் கால்ல விழுந்து என் ஹீல்ஸ நக்கி சுத்தம் பண்ணீங்கன்னா உங்களை விடலாமான்னு யோசிக்கிறேன். நீ தலகால் புரியாம ஆர்டர் லாவண்யா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அந்த $5 million வேலைக்கு நீ ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கியா? Of course, CEO என்ன லவ் பண்றாரு இதுலயே தெரிய வேணாமா நான் எவ்வளவு வர்த்துன்னு? ஆனா உன் வைஃப் இப்ப உன் கூட தெருவுல சேர்ந்து பிச்சை எடுக்க போறா பாரு. நீ எவ்வளவு பெரிய ஆளோட ஒய்ஃப்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தெரிய வரும் ஸ்ருதி. இதெல்லாம் நீ காதுல வாங்கிக்காத. பைத்தியக்காரன் திரும்பவும் உளர ஆரம்பிச்சிட்டான். இப்பதான் லாவண்யா உன்னை ஏன் வேணான்னு சொன்னாங்கன்னு தெரியுது. வார்த்தைய பார்த்து பேசி கௌதம். உண்மை தெரிய வரப்போ நீ ரொம்ப வருத்தப்படுவ. ஓ, இவ்வளவு வாய் பேசுறியா நீ?
முதல்ல உன் கை காலை உடைச்சு உன்னை வெளியே தூக்கி போடலாம் தான் நினைச்சேன். ஆனா இப்போ அதை விட மோசமா நான் பண்ண போறேன் பார். ஜூனியர் பிரகாஷ், உங்க அப்பா என் முன்னாடி சவுண்டா பேசவே யோசிப்பார். ஆனா நீ இத மட்டும் அவர் கேட்டிருந்தாருன்னா உன்னை தோலை உரிச்சு தொங்க விட்டுருப்பாங்க. உங்களுக்கு நான் கொடுத்த சான்ஸ் முடிஞ்சு போச்சு. ஆல்ரைட், அதான் நானும் சொல்றேன். உங்க டைம் ஓவர். மிஸ்டர் பிரகாஷ், என் பொண்ணு பார்க்க நீங்களே நேரா வந்திருக்கீங்களா? என்னால இத நம்பவே முடியல. என் பொண்ணுக்காக கான்ட்ராக்ட் அரேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அந்த வெட்டிங் கிஃப்ட்ஸுக்கும் தேங்க்ஸ். எனக்கு அந்த கிஃப்ட்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு சார். அண்ட் உங்க பையன் எனக்கு 5 மில்லியனுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணிருக்காரு. டோன்ட் வரி சார், சிஇஓ மேரேஜ் பண்ணதும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தென் சிஇஓ எங்க, எப்ப வர்றாரு அவரு? என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட பார்க்கணும்னா எங்க அவரு? இப்ப நீங்க எல்லாம் சிஇஓ பார்க்கணும், அதானே உங்க பிரச்சனை? அப்பா வாய்ஸே சரியில்லையே, இதோ கோவமா இருக்காரு போல. அப்பா, இந்த கேடு கெட்ட ஜென்மங்க தான் இந்த செரிமனியை கெடுத்துட்டாங்க. இவங்க கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளலான்னு பேசிட்டு இருந்தோம். இவங்க கேடு கட்டவங்க அப்படியா? கௌதம், என்னடா பேசுற நீ? அப்பா, உண்மையை தான் சொல்றேன். இந்த நாய் தான் லாவண்யா மேம் கிட்ட பிரச்சனை பண்றது. அப்போல இருந்து ஜோக்கர் மாதிரியே பேசிட்டு இருக்கான். இந்த ஸ்ருதி வேற அவன் கூட சேர்ந்துட்டு எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் சேர்ந்து லாவண்யாவோட கான்ட்ராக்டை கேன்சல் பண்றாங்க. சிஇஓவே இன்சல்ட் பண்றா. மிஸ்டர் பிரகாஷ், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கெஞ்சறதுக்கான டைம் எல்லாமே முடிஞ்சு போச்சு உனக்கு. அப்பா, ஒரு நிமிஷம். இல்ல 30 செகண்ட்ஸ் போதும் எனக்கு. இவங்க எல்லாரையும் வெளியே தூக்கி வீசு. பிரகாஷ், பையனை ரொம்ப அருமையா வளர்த்துருக்கீங்க. இப்போ உனக்கு எந்த வாய்ப்புமே இல்ல அர்ஜுன். உன் நாடகம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. சோ நடிக்கிறத நிப்பாட்டு, மண்டி போடு இப்பவே. பிச்சைக்கார நாய் எவ்வளவு திமிரா நிக்கிறான் பாரு. நீ எங்க அப்பாவை இன்சல்ட் பண்ணிருக்க. இன்னைக்கு நீ செத்தடா. செக்யூரிட்டி, நாய், அவர்கிட்டயே எப்படி பேசுறியா? அப்பா, இன்னும் ஏன் அடிக்கிறீங்க? அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க இப்பவே குக்கு டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.